மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம கிராஃப் தியரி கிளாஸில் வந்து தேர்ட் யூனிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆய்லீரியன் அண்ட் ஹாமில்டோனியன் கிராஃப் இதுதான் வந்து இந்த சாப்டரோட டைட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆய்லீரியன் கிராஃபோட டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆய்லீரியன் ட்ரையல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். எ க்ளோஸ்டு ட்ரையல் containing all points and lines is called an Eulerian trial. ஸோ வந்து ஒரு க்ளோஸ்டு ட்ரையல். ஸோ ட்ரையல்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஒரு வாக்கில் அதனோட லைன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்டிங்க்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ட்ரையல் அப்படின்ட்டு சொல்லுவோம். க்ளோஸ்டு ட்ரையல் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் வந்து சேமாக இருக்கணும். அந்த கிராஃபில் உள்ள எல்லா லைன்ஸையுமே வந்து அந்த வாக் வந்து கவர் பண்ணணும். அதுதான் வந்து க்ளோஸ்டு ட்ரையல். ஸோ க்ளோஸ்டு ட்ரையல் கண்டைனிங் ஆல் பாயிண்ட்ஸ் அண்ட் லைன்ஸ். ஸோ அப்போ அந்த கிராஃபில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆகணும், எல்லா லைன்ஸும் கவர் ஆகணும். லைன்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வந்து வரணும். ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோன்னா வந்து க்ளோஸ்டு ட்ரையல் அப்படின்னு ஆய்லீரியன் ட்ரையல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஒரு கிராஃபுக்கு ஆய்லீரியன் ட்ரையல் இருந்தால் அந்த கிராஃபை வந்து நம்ம ஆய்லீரியன் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த கிராஃபை வந்து ஆய்லீரியன் கிராஃபுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். ஏன்னா இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு வரேன், இங்கேருந்து இப்படி போகிறேன், இங்கேருந்து இப்படி வரேன், இங்கேருந்து இப்படி போய் இங்கேருந்து இப்படி வந்து இங்கேருந்து இப்படி போய் அகைன் இங்கேருந்து இப்படி வந்துடுறேன். இதில் எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துடுது, எல்லா லைன்ஸுமே வந்துடுது. இந்த பாயிண்ட் வந்து 2 தடவை ரிப்பீட் ஆகும், ஆனால் லைன்ஸ் வந்து எதுவுமே வந்து ரிப்பீட் ஆகாது. அதனால் இது வந்து ஒரு ஆய்லீரியன் ட்ரையல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இந்த கிராஃபில் வந்து ஆய்லீரியன் ட்ரையல் இருக்கிறதுனால இந்த கிராஃபை வந்து நம்ம ஆய்லீரியன் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஆய்லீரியன் கிராஃபுக்கு உண்டான டெஃபினிஷன். ஸோ இதை வச்சுட்டு ஒரு லெம்மா என்னது அப்படின்னா, if G is a graph in which degree of every vertex is at least 2, then G contains a cycle. ஸோ நமக்கு ஒரு G அப்படிங்கிற ஒரு கிராஃபை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த கிராஃபில் உள்ள எல்லா வெர்டிசஸுக்குமே வந்து டிகிரி வந்து குறைஞ்சது 2ன்னு இருந்துச்சுன்னா அந்த கிராஃபில் வந்து கண்டிப்பாக சைக்கிள் இருக்கும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் எ சீக்வென்ஸ் v1 v2 etc vn as follows. ஸோ இப்படி வந்து ஒரு சீக்வென்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, லெட் வி பி எனி வெர்டெக்ஸ். விங்கிற ஒரு வெர்டெக்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிடுவோம். லெட் v1 பி எனி அதர் வெர்டெக்ஸ் adjacent to v1 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். v1ங்கிறது ஏதோ ஒரு வெர்டெக்ஸ் v கூட அட்ஜசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் லெட் v2 பி எனி அதர் வெர்டெக்ஸ் adjacent to v1 அதர் தேன் v. ஸோ இப்போ v2ங்கிற இன்னொரு ஒரு வெர்டெக்ஸை வந்து v1 கூட அட்ஜசண்ட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்க போகிறோம், அதர் தேன் v. அதுக்கப்புறம் v3ங்கிறது ஏதோ ஒரு வெர்டெக்ஸ் adjacent to v2 அதர் தேன் v1. ஸோ அதுக்கப்புறம் v4ங்கிறது ஏதோ ஒரு வெர்டெக்ஸ் adjacent to v3 அதர் தேன் v2. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். ஸோ லெட் v1 பி எனி அதர் வெர்டெக்ஸ், எனி வெர்டெக்ஸ் adjacent to v. அதுக்கப்புறம் v2ங்கிறது வந்து எனி வெர்டெக்ஸ் adjacent to v1 அதர் தேன் v. ஸோ இதை மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா, அட் எனி ஸ்டேஜ் இஃப் த வெர்டெக்ஸ் vi is vi I greater than 2 is already chosen, then choose vi plus 1 to be any vertex adjacent to vi other than vi minus 1. ஸோ ஏற்கனவே சூஸ் பண்ண ஒரு வெர்டெக்ஸை வந்து நம்ம ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து மறுபடியும் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். Since degree of each vertex is at least 2, the existence of vi plus 1 is always guaranteed. So degree of every vertex வந்து குறைஞ்சது 2ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்லேயே. அதனால் கண்டிப்பாக ஏற்கனவே சூஸ் பண்ண ஒரு வெர்டெக்ஸை வந்து நம்மளால் கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியும். Since G has only finite number of vertices, at some stage we have to choose a vertex which has been chosen before. ஸோ அப்போ வந்து vkங்கிறது தான் வந்து ஒரு வெர்டெக்ஸ், நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ண வெர்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுப்போம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, vi ப்ளஸ் இது viங்கிற வெர்டெக்ஸ், vi ப்ளஸ் 1ங்கிற வெர்டெக்ஸ், அதுக்கப்புறம் vi ப்ளஸ் 2 அப்படிங்கிற வெர்டெக்ஸு, ஸோ எக்ஸெட்ரா vk அப்படிங்கிற ஒரு வெர்டெக்ஸ்.
ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு எதை கொடுத்துரும் அப்படின்னா வந்து ஒரு சைக்கிளை வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து அந்த ரிக்வயர்ட் சைக்கிள். ஸோ ஒரு கிராஃபில் வந்து டிகிரி ஆஃப் த ஈச் வெர்டெக்ஸ் வந்து அட்லீஸ்ட் 2 அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் G கண்டைன்ஸ் எ சைக்கிள் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஈக்குவலன்ட் கண்டிஷன் உள்ள தியரம். என்ன தியரம் அப்படின்னா G வந்து ஆயிலீரியன் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன், எவ்ரி பாயிண்ட் ஆஃப் G ஹேஸ் ஈவன் டிகிரி அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது கண்டிஷன், த செட் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் G கேன் பி பார்ட்டிஷன் இன்டு சைக்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து மூணாவது கண்டிஷன். ஸோ இந்த 3 கண்டிஷனும் உள்ள தியரம். ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு 1 இம்ப்ளை 2, 2 இம்ப்ளை 3, 3 இம்ப்ளை 1 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 இம்ப்ளை 2வை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ 1 இம்ப்ளை 2ங்கிறது வந்து G வந்து ஆயிலீரியன்னு எடுத்துக்கணும், எவ்ரி பாயிண்ட் ஆஃப் G ஹேஸ் ஈவன் டிகிரி அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னா லெட் T பி த ஆயிலீரியன் ட்ரையல் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஆயிலீரியன் ட்ரையல்னால் என்னதுன்னா அது வந்து ஒரு க்ளோஸ்டு ட்ரையல் அப்படின்ட்டு டெஃபினிஷனில் படிச்சுக்கிடுவோமா. ஆயிலீரியன் ட்ரையல் அப்படிங்கிறது க்ளோஸ்டு ட்ரையல்னால் என்னது, எந்த வெர்டெக்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோமோ அதே வெர்டெக்ஸில் வந்து நிப்பாட்டுறது தான் வந்து க்ளோஸ்டு ட்ரையல். வந்து ஆயிலீரியன் ட்ரையல் அப்படின்ட்டு எடுத்துருக்கிறதுனால இதனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் வந்து சேம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா வந்து U அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். So each time a vertex V occurs in T in a place other than the origin and terminus, 2 of the edges incident with V are accounted for. So for example நம்ம புக்கில் கொடுத்துருந்தாங்களோ இந்த எக்ஸாம்பிளையே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, இது வந்து ஒரு ஆயிலீரியன் ட்ரையல் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து V1, V2, V3, V4, V5, V2, V6 அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போ இதில் ஆயிலீரியன் ட்ரையல் என்னதுன்னா V1, V2, V3, V4, V5, V2, V6, V1 இதுதான் வந்து ஆயிலீரியன் ட்ரையல். ஸோ இதில் வந்து ஆரிஜினும் டெர்மினஸும் வந்து சேமாக இருக்கும். ஈச் டைம் a vertex V occurs in a place T other than the origin and terminus, 2 of the edges incident with V are accounted for னு கொடுத்துருக்காங்க. 2 of the edgesனால் இப்போ V2 எடுத்தோன்னா V1 V2ங்கிற எட்ஜும் வந்து ஒரு டிகிரியை கொடுக்கும், V2 V3 அப்படிங்கிற ஒரு எட்ஜும் வந்து இதுக்கு V2க்கு வந்து ஒரு டிகிரியை கொடுக்கும். அப்போ V2க்கு டிகிரி வந்து 2 அப்படின்ட்டு ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா V2 V3ங்கிறது வந்து V3க்கு ஒரு டிகிரியை கொடுக்கும், V3 V4 அப்படிங்கிறது வந்து V3க்கு வந்து ஒரு டிகிரியை கொடுக்கும். ஸோ இது ஒரு டிகிரி இது ஒரு டிகிரினா V3க்கும் வந்து டிகிரி வந்து 2 அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி இன்டர்னல் வெர்டிசஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிகிரி வந்து 2 அப்படின்ட்டு இருக்கும். 2ங்கிறது வந்து ஒரு ஈவன் டிகிரி. ஸோ இப்போ ஆரிஜினும் டெர்மினஸும் பார்த்தோம் அப்படின்னா V1 V2ங்கிறது வந்து ஒரு டிகிரியை கொடுக்கும், அதை மாதிரி V6 V1ங்கிறது வந்து V1க்கு வந்து ஒரு டிகிரியை கொடுக்கும். அப்போ V1க்கும் எப்படி ஆயிரும் அப்படின்னா டிகிரி வந்து 2 அப்படின்ட்டு ஆயிரும். 2ங்கிறது வந்து ஈவன் நம்பரா, அப்போ டிகிரி ஆஃப் த வெர்டெக்ஸ் வந்து ஈவன் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. சின்ஸ் ஆயிலீரியன் ட்ரையல் கண்டைன்ஸ் எவ்ரி எட்ஜ் ஆஃப் G, டிகிரி ஆஃப் V இஸ் ஈவன் ஃபார் எவ்ரி V நாட் ஈக்குவல் டு U, அதாவது இன்டர்னல் வெர்டிசஸுக்கு. அதுவே ஃபார் U எக்ஸ்டர்னல் வெர்டிசஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 of the edges incident with U is counted for by the origin of T and the other by the terminus of T. ஸோ V1ங்கிற மொதல் வெர்டெக்ஸுக்கு ஒரு டிகிரி கிடைக்கும், V1 கடைசியில் இருக்கும் போது அதுக்கு ஒரு டிகிரி கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்பையும் வந்து உங்களுக்கு வந்து ஈவன் டிகிரி கிடச்சிரும். therefore டிகிரி ஆஃப் U is always ஈவன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து 1 இம்ப்ளை 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 இம்ப்ளை 3, எவ்ரி பாயிண்ட் ஆஃப் G ஹேஸ் ஈவன் டிகிரின்னு எடுத்துக்கிட்டு செட் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் G கேன் பி பார்ட்டிஷன் இன்டு சைக்கிள்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னா சின்ஸ் G இஸ் கனெக்டட் அண்ட் நான் ட்ரிவியல், எவ்ரி வெர்டெக்ஸ் ஆஃப் G ஹேஸ் டிகிரி அட்லீஸ்ட் 2, எல்லா வெர்டெக்ஸ்க்கும் டிகிரி வந்து குறைஞ்சது 2 இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிட போகிறோம் அப்படின்னா வந்து எடுத்துக்கிட போகிறோம். ஓகேவா, ஸோ இதை மாதிரி ஒரு கிராஃபை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்.
அப்போது எவ்ரி வெர்டெக்ஸ் ஹேஸ் அட்லீஸ்ட் 2 டிகிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜிங்கிற கிராஃபில் வந்து சைக்கிள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் த ரிமூவல் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் இசட் G contains a cycle Z அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் த ரிமூவல் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் Z results in a spanning subgraph. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேனிங் சப்கிராஃப் G1. G1லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெர்டிசஸுக்கும் வந்து ஈவன் டிகிரி இருக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து ஆய்லீரியன் கிடையாது, ஏன்னா இங்கே வந்து இது வந்து ஆடு டிகிரி இருக்கா. ஸோ நான் ஆய்லீரியன் கிராஃபாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆய்லீரியன் கிராஃப். ஓகேவா, எல்லா வெர்டிசஸ்க்கும் வந்து ஈவன் டிகிரி இருக்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நான் இசட் அப்படிங்கிற சைக்கிள் எடுக்கிறேன். ஸோ இசட்டுங்கிற சைக்கிளை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சப்கிராஃப் வரைஞ்சேன் அப்படின்னா அந்த சப்கிராஃப் வந்து இதை மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதுதான் வந்து G1 அப்படிங்கிற வந்து சப்கிராஃபு. இதில் வந்து எல்லா வெர்டிசஸ்க்கும் வந்து ஈவன் டிகிரி வந்து இருக்கும். சப்போஸ் G1ல் வந்து லைன்ஸே இல்லை அப்படின்னா அப்போ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற அந்த இசட் தான் வந்து கிராஃபில் இருக்கிற ஒரே ஒரு சைக்கிள் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி இல்லாமல் சைக்கிள் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த சைக்கிளை வந்து Z1ன்னு எடுத்துக்கோங்க. Z1ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு சப்கிராஃப் வந்து வரைங்க. அந்த சப்கிராஃபை வந்து G2 அப்படின்ட்டு நேம் பண்ணிக்கோங்க. ஸோ G2வில் வந்து சைக்கிளே இல்லை, லைன்ஸே இல்லை அப்படின்னா அது நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிற இந்த Z1 தான் வந்து ரிக்வயர்டு சைக்கிள். அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அகைன் அதுலேருந்து Z2 அப்படிங்கிற இன்னொரு சைக்கிளை எடுங்க, அதை ரிமூவ் பண்ணி இன்னொரு வந்து ஒரு சப்கிராஃப் வரைங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இதை மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போது இந்த கிராஃபில் உள்ள சைக்கிள்ஸை வந்து நம்ம தனித்தனியாக இதை மாதிரி பார்ட்டிஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து 2 × 3 அப்படிங்கிறது. ஸோ ப்ரூஃப் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க 2 × 3ல். சின்ஸ் G is connected and non-trivial, every vertex of G has degree at least 2. ஸோ எல்லா வெர்டிசஸ்க்குமே வந்து டிகிரி வந்து அட்லீஸ்ட் 2. இதுதான் வந்து செகண்ட் கண்டிஷன். ஸோ அதை அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிகிரி அட்லீஸ்ட் 2ங்கிறதுனால அதில் வந்து கண்டிப்பாக சைக்கிள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். த ரிமூவல் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் இசட் ரிசல்ட்ஸ் இன் எ ஸ்பேனிங் சப்கிராஃப் இன் விச் அகைன் எவ்ரி வெர்டெக்ஸ் ஹேஸ் ஈவன் டிகிரி. ஸோ அந்த இசட்டுங்கிற சைக்கிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி கிடைக்கக்கூடிய சப்கிராஃப்லேயும் எல்லா வெர்டிசஸுக்கும் வந்து ஈவன் டிகிரி தான் வந்து இருக்கும். இஃப் G1 has no edges then the lines of G form only one cycle and hence the third condition holds. ஸோ நம்மளோட G1ல் வந்து எட்ஜஸே இல்லை அப்படின்னா அப்போ ஜிங்கிறது தான் வந்து ரிக்வயர்டு சைக்கிள் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவோம். சப்போஸ் Gயில் வந்து எட்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா தென் G1 has a cycle Z1. The removal of lines of Z1 from G1 results in a spanning subgraph G2 in which again every vertex has even degree. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ப்ரொசீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரொசீட் ஆகிட்டே போச்சு அப்படின்னா நம்மளால் பார்ட்டிஷனாக சைக்கிள்ஸை வந்து பிரிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3 × 1. G can be partitioned into cyclesனால் Gயை வந்து ஆய்லீரியன் அப்படின்ட்டு சொல்ல போகிறோம். So if the partition has only one cycle then obviously G is Eulerian. So Gங்கிற கிராஃபில் வந்து ஒரே ஒரு சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃப் வந்து ட்ரிவியலாகவே ஆய்லீரியன் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ அப்படி இல்லாமல் மோர் தென் ஒன் சைக்கிள் பார்ட்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா லெட் Z1, Z2, etc. Zn be the cycles forming the partition of lines of G. ஆனால் G வந்து கனெக்டட் அப்படிங்கிறதுனால தேர் எக்ஸிஸ்ட் எ சைக்கிள் Zi நாட் ஈக்குவல் டு Z1 ஹேவிங் எ காமன் பாயிண்ட் V1 வித் Z1. ஸோ G வந்து கனெக்டட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு 2 சைக்கிள்லையும் வந்து ஒரு காமன் பாயிண்ட்டாவது இருக்கும். UVWXங்கிறது ஒரு பார்ட்டிஷன், VY இசட்டுங்கிறது வந்து ஒரு பார்ட்டிஷன். இதை மாதிரி ஒரு கேஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த சைக்கிளை வந்து நம்ம Z1 அப்படின்ட்டு வச்சுக்கிட்டோன்னா இந்த சைக்கிளை வந்து நம்ம Z2 அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ G is connected, there exists a cycle Zi not equal to Z1 having a common point V1 with Z1.
ஸோ த வாக் பிகினிங் அட் V1. ஸோ இதில் அப்போது நம்ம இதை மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா, இதை மாதிரி இப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்னவாயிரும், ஒரு ஆயிலீரியன் கிராஃப் அப்படின்ட்டு ஆகிடுமா. இதுதான் U, இது V, இது X, இது W, இது வந்து Y, இது வந்து Z அப்படின்ட்டு ஆகும். ஸோ இதுதான் வந்து ரிக்வயர்டு ஆயிலீரியன் கிராஃப் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். So the walk beginning at V1 consisting of the cycles Z1 and Z2 in succession is the closed trial containing the edges of these two cycles. Continuing the process, we can construct a closed trial containing all the edges of G. So G is Eulerian அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ ப்ரூஃப் வந்து இது வரைக்கும் தான் வந்து உண்டு. ஓகேவா, அடுத்தது வந்து நோட்டு. ஸோ இது வரைக்கும் தான் இந்த ஈக்குவலன்ட் கண்டிஷன் உள்ள தியரம். ஸோ இந்த ஆயிலீரியன் கிராஃபை வச்சு தான் வந்து கோனிக்ஸ்பெர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளமோட சொல்யூஷனை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோனிக்ஸ்பெர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம் என்னங்கிறது தெரியும்ல, கிராஃப் தியரிங்கிற பேப்பரே வந்து டெவலப் ஆகிறதுக்கு இதுதான் வந்து காரணமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கோனிக்ஸ்பெர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம். இதை வந்து கையெடுக்காமல் வரையணும், வரைஞ்ச லைன் மேலேயே திரும்ப வரையக்கூடாது, எல்லா லைனும் வரையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது வரைய முடியாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஏங்கிறதுக்கு இந்த கோனிக்ஸ்பெர்க் ப்ராப்ளமோட சொல்யூஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்லா வெர்டிசஸுக்கும் வந்து ஈவன் டிகிரி இருந்தால் தான் அந்த கிராஃப் வந்து ஆயிலீரியனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஈக்குவலன்ட் கண்டிஷனில் பார்த்தது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் G is Eulerian, செகண்ட் கண்டிஷன் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் G ஹேஸ் ஈவன் டிகிரி. ஸோ ஆயிலீரியன் கிராஃபாக இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லா லைன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி நம்மளால் க்ளோஸ்டு ட்ரையல் வந்து வரைய முடியும். என்ன ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஈவன் டிகிரி இல்லாமல் ஆடு டிகிரி இருக்குது. இந்த வெர்டெக்ஸ்க்கு டிகிரி வந்து 3, இந்த வெர்டெக்ஸுக்கு டிகிரி வந்து 3ன்னு இருக்குதா. இது வந்து ஆடு டிகிரி உள்ள வெர்டெக்ஸ். ஸோ ஆடு டிகிரி உள்ள வெர்டெக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த கிராஃபில் வந்து ஆயிலீரியன் ட்ரையல் நம்மளால் வரைய முடியாது. அதனால இந்த கிராஃபுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ திஸ் கிராஃப் இஸ் நாட் என் ஆயிலீரியன் கிராஃப் அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, ஸோ நெக்ஸ்ட்டு கரலரி என்னது அப்படின்னா, let G be the connected graph with exactly 2n odd vertices. ஸோ ஜிங்கிறது வந்து கனெக்டட் கிராஃபு, அதில் 2n odd vertices வந்து இருக்குது, அதாவது odd vertices வந்து ஈவன் டைம்ஸ் வந்து இருக்குது. தென் the edges of G can be partitioned into n open trials அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ இந்த கரலரியை வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கிராஃபில் உள்ள வெர்டிசஸோட டிகிரியை வந்து நம்ம ஆடு டிகிரி தனியாக, ஈவன் டிகிரி தனியாக வந்து பிரிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆடு டிகிரி உள்ள வெர்டிசஸ்னால் டிகிரி 3 உள்ளது, டிகிரி 5 உள்ளது, டிகிரி 7 உள்ளது எல்லாமே ஆடு டிகிரி வெர்டிசஸ். அதை மாதிரி டிகிரி 2 உள்ளது, டிகிரி 4 உள்ளது, டிகிரி 6 உள்ளது எல்லாமே வந்து ஈவன் டிகிரி வெர்டிசஸ். ஸோ இப்போ இந்த ஆடு டிகிரி வெர்டிசஸை வந்து நம்ம V1, V2 எக்ஸெட்ரா Vn அப்படின்ட்டு வந்து நம்ம லேபிள் பண்ணிக்கிடுவோம். அதை மாதிரி ஈவன் டிகிரி வெர்டிசஸை வந்து W1, W2 எக்ஸெட்ரா Wm அப்படின்ட்டு வந்து நம்ம லேபிள் பண்ணிக்க போகிறோம். ஆட் n edges between the vertex pairs. ஸோ இப்போ இந்த V1 W1க்கு இடையில் ஒரு லைன் கொடுக்க போகிறோம். அதை மாதிரி V2 W2க்கு இடையில் ஒரு லைன் கொடுக்க போகிறோம். எக்ஸெட்ரா Vn WNக்கு இடையிலையும் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறோம். லைன் கொடுத்து ஒரு புது கிராஃப் வரைவோம். ஸோ வரையக்கூடிய அந்த கிராஃபை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா வந்து G' அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். அதாவது இதுக்கு இடையில லைனே வந்து இருக்காது. ஆடு டிகிரி, ஈவன் டிகிரி, இந்த இதுக்கு இடையில லைன் இல்லைங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு V1க்கும் W1க்கும் லைன் கொடுத்து, V2க்கும் W2க்கும் லைன் கொடுத்து, எக்ஸெட்ரா Vn WNக்கு இடையில லைன் கொடுத்து அந்த கிராஃபை வந்து நம்ம G' அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். Then no two edges of these n edges are incident with the same vertex. No two of these edges incident with சேம் வெர்டெக்ஸ். எந்த ரெண்டு எட்ஜஸுமே வந்து சேம் ஒரே வெர்டெக்ஸ் கூட இன்சிடெண்ட் ஆகாது. அதாவது W1ம் V1 கூட சேர்ந்து W2வும் வந்து V2 கூட சேர்ற மாதிரி எட்ஜஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது.
ஸோ ஃபர்தர் எவ்ரி வெர்டெக்ஸ் ஆஃப் ஜி டேஷ் இஸ் ஆஃப் ஈவன் டிகிரி. ஜி டேஷில் உள்ள எல்லா வெர்டிசஸ்க்கும் டிகிரி வந்து ஈவன் தான் இருக்குமா? ஏன்னா V1 V2 எக்ஸெட்ரா Vn எல்லாமே வந்து ஆடு டிகிரி வெர்டிசஸ்ஸு. அது கூட இந்த ஈவன் டிகிரி வெர்டெக்ஸை வந்து நம்ம இப்போ பேர் பண்ணும்போது இதுக்கு டிகிரி வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று கூடும். அப்போ ஜி டேஷில் உள்ள எல்லா வெர்டிசஸ்க்கும் டிகிரி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஈவன் டிகிரி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எல்லா வெர்டிசஸ்க்கும் ஜி டேஷில் ஈவன் டிகிரி இருந்ததுன்னா மேலே உள்ள தியரம் நம்ம அப்ளை பண்ண முடியுமா? ஆல் த வெர்டிசஸ் ஹேவ் ஈவன் டிகிரினா அந்த கிராஃப் வந்து ஆயிலீரியனாக இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஆயிலீரியன்னா என்னதுன்னா அந்த கிராஃபில் வந்து ஆயிலீரியன் ட்ரையல் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அப்போ இதுலேருந்து ஜி டேஷ் ஹேஸ் ஆயிலீரியன் ட்ரையல் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இஃப் த n edges that we added to G or removed from G, it will split into n open trials. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா if the n edges added to G dash இதுதானே அந்த n edges V1 W1 V2 W2 எக்ஸெட்ரா Vn Wn. ஸோ இந்த n edges நம்ம ஆட் பண்ணோம்ல, அந்த ஆட் பண்ண எட்ஜஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிராஃப் எப்படி ஆகும் அப்படின்னா n ஓப்பன் ட்ரையல்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். n ஓப்பன் ட்ரையல்ஸ்னால் என்னது? ஓப்பன் ட்ரையலுங்கிற போது ஓப்பன் ட்ரையல் எப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ட்ரையல். அதாவது இங்கேருந்து இந்த வெர்டெக்ஸுக்கு நம்ம போகிறோம், லைன்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது. ஸோ இதை மாதிரி இருக்கலாம். இதுவும் வந்து ஒரு n ஓப்பன் ட்ரையல்ஸு. ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த n எட்ஜஸை வந்து அந்த கிராஃப்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தென் நமக்கு வந்து அது n ஓப்பன் ட்ரையல்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். தேர்ஃபோர் G வந்து கனெக்டட் கிராஃப் வித் 2n ஆட் வெர்டிசஸ்னு இருந்துச்சு அப்படின்னா தென் அந்த கிராஃபை வந்து நம்ம n ஓப்பன் ட்ரையல்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கராலரி. ஸோ நெக்ஸ்ட் கராலரி என்னது அப்படின்னா let G be the connected graph with exactly 2 odd vertices, then G has an open trial consisting of all vertices and edges of G. ஸோ இது வந்து கராலரி 1ஓட பர்டிகுலர் கேஸ். அதாவது G be the connected graph with exactly 2 odd verticesனு கொடுத்துருக்காங்க. இங்கே 2n odd verticesனு இருக்குதா? அப்போ nக்கு பதிலாக 1ன்னு போடுற கேஸ் தான் வந்து இந்த கராலரி 2. ஸோ nக்கு பதிலாக 1ன்னு போட்டோன்னா இட் கேன் பி பார்ட்டிஷன்ட் இன்டு 1 ஓப்பன் ட்ரையல். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. G has an open trial. Now one open trial containing all the vertices and the edges of G. ஸோ இது வந்து கராலரி 2 வந்து கராலரி 1ஓட ஸ்பெஷல் கேஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து போதும். ஆயிலீரியன் கிராஃபோட செக்ஷன் வந்து இதோட வந்து முடியும். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து ஹாமில்டோனியன் கிராஃப். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.